Well, please unmute yourself and we shall start the proceedings in just 1 minute. Thank you. Friends, I call the meeting to order. Rotary Grace by President-elect Rotarian Palanivel. Good evening, everyone. Rotary Grace, O Lord, and giver of all good, we thank thee for our daily food. May Rotary friends and Rotary ways help us to serve thee all our days. Thank you. Thank you, President-elect Palanivel. Welcome address by the President. The Northwest Rotary Club of Madurai Northwest வாராந்திர கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதலாவதாக இன்றைய கூட்டத்தினுடைய சிறப்பு பேச்சாளர் டாக்டர் ராஜண்ணா அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். ராஜண்ணா அவர்களை பற்றி சொல்வதென்றால் அவர் மிகப்பெரிய ஒரு சமூக ஆர்வலர், மிகுந்த தமிழ் மொழி மீது மிகுந்த காதல் கொண்டவர், நமது தமிழ் கலாச்சாரத்தோடு அதை மிகவும் நேசிப்பவர். அவரை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரது நண்பர்கள் எல்லாம் சொல்வார்கள் அவருடைய கிளினிக்கை ஒரு முறை சென்று பார்க்க வேண்டும் என்றால் நமது தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக அந்த ஒரு மருத்துவமனை இருக்கும் என்று. நான் இதுவரை சென்றதில்லை. அது ஐயர் பங்களா அருகில் இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். விரைவில் செல்ல வேண்டும். மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். நெக்ஸ்ட், ரோட்டரி இன்ஃபர்மேஷன். ரோட்டரி இன்ஃபர்மேஷன்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த we are doing a global grant project. அது உங்களுக்கு தெரியும். ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடியே நான் இதை அறிவித்திருந்தேன். ரோட்டரி கிளப் ஆஃப் டிக்வானா, அதாவது RI டிஸ்ட்ரிக்ட் 4100 மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு கிளப்போடு சேர்ந்து நம்ம ஒரு குளோபல் கிராண்ட் பண்றோம். ரோசாரேட்டா அப்படிங்கிற வில்லேஜ்ல பாதுகாப்பு இல்லாமல் தண்ணீர் அருந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு, கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாட்டர் அண்ட் சானிடேஷனுக்காக கிட்டத்தட்ட ஒரு $35,000 மதிப்பிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய குளோபல் கிராண்ட் பார்ட்னராக நம்மை அழைத்திருந்தார்கள். அதற்கு ஒப்புதல் தந்திருக்கின்றேன். அதற்கு சுமார் நம் பங்கிலிருந்து ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு நமது சார்பிலே, நமது சங்கம் சார்பிலே சில $1000 தர வேண்டியிருக்கிறது. முடிந்தால் உங்களால் முடிந்த உதவிகளை அந்த திட்டத்திற்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். Now, introduction to the guest speaker. Dr. Rajanna Mohan, MDS, is a dental surgeon. He runs his own dental practice, Ardent Dental Care, in Resort Line, Madurai. He was born and brought up in Madurai, and he had his early education at TVS Metric High Secondary School, Madurai. After his schooling, he joined BDS at Meenakshi Medical College, Madurai, Chennai, and obtained his BDS degree. He started his practice in January 2013, and prior to that, he was working as a safety scientist at Accenture, a drug research institute. He later pursued MDS, and he has served as an assistant professor in the Department of Oral Pathology in Ultras Best Dental Science College, Madurai. He was trained in various modalities of dental treatments and has obtained Indian and international certifications in specialty treatment. And as an author, his work has been published in peer-reviewed scientific journals as original research articles. He is very passionate about snakes, birds, archaeology, history, and stock trading. Snakes have fascinated him ever since he was a kid, and when he got the chance to interact closely with them during his college days, he took that opportunity with both hands. It took him an exciting journey spanning 15 years. Now he is going to share that journey with us. With his viewers, I present the guest speaker of the day, Dr. Rajanna, MDS. Over to you, Doctor.
Hello, sir. Thank you for the introduction. English, Tamil கலந்து பேசலாம்ல? கண்டிப்பா டாக்டர், கண்டிப்பா. தமிழ்ல எதுலனாலும் பேசலாம் டாக்டர். ரைட், அது ஒரு இதுல வந்துரும் சார். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல போயிருங்க சார். இதா வரேன். சார் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிருங்க பேஜ். ஒரே ஒரு தடவை ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிருங்க. I added a few pictures later. ஓகே டாக்டர். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுத்துருங்க சார். எஸ் சார், ஃபுல் ஸ்கிரீன் போயிடுங்க சார். ஓகே ஓகே டாக்டர். Thank you sir. Thank you. Anybody can interrupt me and ask questions, not a problem at all. Please stop me whenever you want to. So going into snakes, the cover picture of my presentation is adorned by one of the most beautiful snakes I've ever seen. It's very common, very frequently found around our houses in the trees. இதுக்கு பேர் வந்து கொம்பேரி மூக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. It's in English it's called bronze back tree snake அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொம்பேரி மூக்கன் வந்து there is a very common myth with கொம்பேரி மூக்கன். அது என்னன்னு அப்படின்னா, இது ஒருத்தரை கடிச்சிருச்சு அப்படின்னா the person will die. அண்ட் இது வந்து ஒரு மரத்தோட உச்சி கிளையில ஏறி நின்றுட்டு அவங்களோட கிரிமேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் போகும் அப்படிங்கிறது ஒரு ஏன்ஷியன்ட் பிலீஃப். நம்மளோட ஆந்த்ரோபாலஜிக்கல் எவல்யூஷன்ல இட்ஸ் அ வெரி ஏன்ஷியன்ட் பிலீஃப். ஸோ அதனாலதான் அதுக்கு பேர் கொம்பேரி மூக்கன்னு பேர் வச்சாங்க, ஏன்னா அந்த உச்சி கொம்புல ஏறி நின்று பாக்குறதால. பட் த ஃபன்னியஸ்ட் பார்ட் இஸ் திஸ் ஸ்னேக் இஸ் நான் வெனமஸ். இது யாரையும் கொல்லாது. ஸோ அங்கேயே வந்து அந்த மித்தோட டோட்டல் இது வந்து இன்வாலிடேட் ஆயிருது. ஸோ வித் தட் ஐ வில் ஸ்டார்ட். வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். So I am Dr. Rajanna. I am a dentist. Sir gave a very broad, wide introduction. And my practice is in Reserve Line, Natham Road, just before Air Bangla. Next slide, sir. So going into the contents, I am going to talk about a brief introduction about snakes and most common snakes of Tamil Nadu. அதுக்கப்புறம் ஒரு 4 medically important snakes of India. அதுக்கப்புறம் the myths associated with snakes. கடிச்சா என்ன பண்ணணும், வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், and conclusion. So next one. So going into snakes, snakes are basically reptiles. They are cold-blooded creatures. அதுங்களுக்கு என்ன nature of behavior அப்படின்னா, they try to evade humans basically. They try to avoid human presence. So whenever you find a snake in your path or anything, if you stop yourself from going to near that snake, the snake will go away. That's our basic mentality. So with that, lot of people, we encounter lot of snakes across our houses. நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுல most common snakes என்ன அப்படின்னா, Indian rat snake is the most common snake which you will encounter. சாரை பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதுக்கடுத்து வர்றது கீல்பேக். கீல்பேக்ல 2 டைப்ஸ் இருக்கு. செக்கட் கீல்பேக்ஸ் இருக்கு, பஃப் ஸ்ட்ரைப் கீல்பேக்ஸ் இருக்கு. இந்த செக்கட் கீல்பேக்ஸை வந்து தண்ணி பாம்புன்னு சொல்லுவோம். இந்த பஃப் ஸ்ட்ரைப் கீல்பேக் வந்து நீர்க்கத்தான் குட்டி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கடுத்து கிரீன் வைன் ஸ்னேக், விச் யூ ஆல் நோ, பச்சை பாம்புன்னு சொல்றோம். அதுக்கடுத்து ஸ்பெக்டக்கிள் கோப்ரா, நாகப்பாம்பு அல்லது நல்ல பாம்பு, ரசல்ஸ் வைப்பர், கண்ணாடி விரியன், காமன் கிரைட் கட்டு விரியன், இந்தியன் ராக் பைத்தன் மலைப்பாம்பு, and many more snakes. So next slide, sir. So going into the snakes of India, we have over 270 species of snakes documented in India, and snakes are being discovered every year. New species are being discovered. Ipo kuda recent in Mumbai, Uddhav Thackeray's son, he identified a new species of snake and it was named after him. It is a scientific name, Thackeray அப்படினு scientific name வச்சிருக்காங்க. So every year there are snakes being discovered, fishes being discovered, of which in the 270 species around 60 plus species are venomous, which means they are toxic to humans. Their toxicity varies from mild toxicity to it can kill a person, fatal ஆவும் இருக்கலாம். ஸோ இதுல 4 snake வந்து மெடிக்கலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, these 4 snakes, they in total are responsible for almost all the snake bites in India. ஸோ மற்ற ஸ்னேக்ஸ் எல்லாமே வெரி 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 ஃப்ரீக்வெண்டா கடிக்காது, ரொம்ப ரேர் பைட்ஸ் தான். உதாரணத்துக்கு கிங் கோப்ரா இஸ் அ வெரி வெரி பிக் ஸ்னேக், வெரி லார்ஜ் ஸ்னேக் விச் ஹஸ் அ பொட்டன்ட் வெனம். பட் ஆனா
king cobra bites are the rarest of the rarest. ஏன்னா it evades humans and its geography is distribution is ரொம்ப limited. Western Ghats-ல ஒரு particular stretchல மட்டும்தான் அதோட பிரசன்ஸே வந்து இருக்கும், வேற ஹில் ரேஞ்சஸ்ல இருக்காது. ஸோ இந்த 4 மெடிக்கல் இம்பார்ட்டன்ட் ஸ்னேக்ஸை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் வில் ப்ராக்ரஸ் ஃபர்தர். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். So going into the most common, which we all know, which we all fear, which we are all afraid of, the naja or the spectacle cobra. நல்ல பாம்பு அல்லது நாகப்பாம்புன்னு சொல்லுவோம். வெரி வெரி காமன். சார பாம்புக்கும் இதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். டக்குன்னு ஒரு நேர் பார்வைக்கு அது சார பாம்பா நல்ல பாம்பா அப்படின்னு சொல்ல முடியாது. Keen observation only will help you identify this snake. So it is a venomous snake. It's a highly venomous snake and its venom is neurotoxic. அப்படின்னா என்னன்னா it will affect the nervous system. So it will slowly cause nervous system related symptoms cause பண்ண ஆரம்பிச்சிடும். Drooling of the eyelids, excitability அந்த மாதிரி cause பண்ண ஆரம்பிக்கும். Over time if untreated it will cause respiratory distress and then it will kill the person. So it is one of the most celebrated snakes in both mythology, in spirituality as well as in herpetology. Is one of the hooded snakes. There are other hooded snakes also, which we'll see eventually. So before striking, the cobra has a characteristic of raising its hood and then it hisses to warn. So its hiss is not a mild hiss. If you can observe a cobra in the wild, when it wants to உங்களை கடிக்கணும் இல்ல உங்களை வார்ன் பண்ணணும் அப்படின்னு அது நினைச்சிருச்சுன்னா, you can see its body expanding. நல்ல பாடியை ஃபுல்லா ஏரை சக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு it will let out a forceful hiss. ஒரு பயங்கரமான ஒரு சவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த சவுண்டே இட் இஸ் த்ரெட்டனிங் எனஃப் டு மூவ் அவே ஃப்ரம் இட். பைட் இஸ் அகெயின் ரேர். இந்த பைட் பாயிண்ட்ல வர்றப்ப ஐ வாண்ட் டு ரீஇட்ரேட் ஒன் பாயிண்ட் பிகாஸ் இட் இஸ் வெரி காமன்லி மிஸ் அண்டர்ஸ்டுட் தட் பாம்பு கடிச்சாலே இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் herpetologists and snake researchers, they all know that the snakes, this particular snake and any snake has a habit. அது என்ன அப்படின்னா it can choose, it will bite, but it can choose whether to inject venom or not. So venom உங்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது வந்து ஸ்னேக்கோட டிசிஷன். So if it thinks you are a mild threat, உங்களை கடிச்சாலே நீங்க விட்டு ஓடிடுவீங்க, நீங்க தப்பிச்சு போயிருவீங்க அப்படின்னா it will leave a bite without venom, which is called a dry bite. But at the same time, if it is cornered, ரொம்ப கார்னர் ஆயிடுச்சு, வேற வழி இல்லை, அது தப்பிக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் இதை கொன்னே ஆகணும், எதிர்த்தாப்புல இருக்க எனிமியை வந்து கொன்னே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அது வேணாம இன்ஜெக்ட் பண்ணி இட் வில் லீவ் அ வெட் பைட். பைட் இஸ் ரேர். மோஸ்ட் பைட்ஸ் ஆர் ட்ரை பைட்ஸ். பட் ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா இது வெட் பைட்டா ட்ரை பைட்டாங்கிறது பாம்புக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதனால we have to treat all bites as wet bites தான். So the patient has to be immediately shifted to a hospital and monitored, and if necessary antivenom should be administered. We cannot wait for symptoms to show and then decide whether it's a wet bite or dry bite. Sir, next slide, sir. So these are different pictures of different cobras found in India. So the first one is the spectacle cobra. The hole you see inside the mouth is not nothing, it's but the windpipe of the snake. இதோட ஃபேங்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், சின்ன ஃபேங்ஸா இருக்கும், ரெண்டு ஃபேங்ஸ் இருக்கும், ரொம்ப குட்டி ஃபேங்ஸா இருக்கும். ஸோ இட் வில் பைட் அண்ட் இட் வில் கோ. ஸோ ரெண்டு சின்ன மார்க்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். அந்த பைட் இஸ் as such is not very painful, not very painful as the viper bite, but it definitely causes significant discomfort, severe pain இருக்கும். At the same time the nervous symptoms வந்து நிறைய காட்ட ஆரம்பிச்சிடும் சீக்கிரமே. So the first picture is the Indian cobra, the second picture spectacle cobra, the second picture is the middle one is the monocled cobra. இதோட ஹூடுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த நம்மளோட கோப்ராவோட, நம்ம லோக்கல் தமிழ்நாடுல பெனின்சுலர் இந்தியாவில் கிடைக்கிற ஸ்னேக்கோட ஹூடுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், இது ஸ்பெக்டக்கிள் 2 மார்க்ஸ் இருக்கும். whereas in the monocled there will be only 1 mark in the hood. So monocled cobras are also venomous, and the third one is a black colored cobra which is found only in the Andaman Islands. It is called Andaman cobra. So இது எல்லாமே நாஜாங்கிற ஸ்பீசிஸ் கீழே தான் வரும். So all these snakes are venomous. They are responsible for most of the bites which happen. So next slide, sir. So going into the next one, நம்மளோட கட்டுவிரியன் ஆர் காமன் கிரைட் அப்படின்னு சொல்லுவோம். வெரி வெரி குவைட் லுக்கிங் டொசைல் ஸ்னேக். தேவைப்படாம கடிக்காது. பட் ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா இட் இஸ் அ நைட் டுவெல்லர். ஸோ இரவு நேரங்கள்ல இது அதிகமான நடமாட்டத்தை கொடுக்கும் இந்த ஸ்னேக். ஸோ நைட்டு நீங்க எங்கேயாவது ஒரு ஃபார்ம்ல நடக்கிறீங்க அல்லது ஒரு வெளியில படுத்து தூங்குறீங்க அப்படின்னா there are high chances of you encountering a crate than any other snake.
So this also has a neurotoxic venom, nervous symptoms than காட்டும். Most common bites happen because of this snake in farmlands, because farmers used to go to work very early in the morning. They will also come back at dawn. So duskல திருப்பி வருவாங்க, dawnல போவாங்க. ஒன்னு. மூணாவது நிறைய villagesல வந்து people will sleep outside. அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா ஃப்ளோர்ல படுத்திருக்காங்க அப்படின்னா தி ஸ்னேக் வில் நீட்ஸ் வார்ம்த் அந்த டைம்ல. ஸோ இட் வில் கம் அண்ட் இட் வில் கெட் இன்சைட் த, இட் வில் கம் க்ளோஸ் டு த பர்சன். அந்நேரத்துல அவங்க புரண்டாங்க எதுவும் செஞ்சாங்க அப்படின்னா இட் வில் பைட். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஸ்னேக்கோட பைட் வந்து இட் இஸ் நாட் வெரி பெயின்ஃபுல், ஜஸ்ட் லீவ்ஸ் ஒரு ஸ்மால் பைட் அண்ட் கோஸ் ஆஃப். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அடுத்த நாள் வாயில் நுரைத்தல் இறந்து கிடந்தார் அப்படிங்கிறது வர்றது ஏன் எப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வில்லேஜஸ்ல இறந்து போன கேசஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து கிரைட் பைட்ஸ்ல சேர்த்துக்கலாம். ஏன்னா இது மோஸ்ட்லி இட் பைட்ஸ் அட் நைட், மோஸ்ட்லி டியூரிங் ஸ்லீப் when some human sleeping outside. So another very very snake, important snake, medically important snake. So next slide sir. So going into the hero of the show, Russell's viper அப்படினு பேரு, டபாயா ரஸ்ஸெலி அப்படிங்கிறது scientific name. டபாய்க்கிறது அப்படின்னு ஒரு ஹிந்தி வேர்டு ஒன்று இருக்கு, ஐ மீன் டபானா அப்படிங்கிறது. டபாய்க்கிறதுன்னு சொல்லிட்டு சென்னை தமிழ்ல வந்து அதை ஸ்லாங்கா மாத்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னா ஏமாத்துறது அப்படின்னு அர்த்தம். திஸ் கை ரசல்ஸ் வைப்பர் தமிழ்ல வந்து கண்ணாடி விரியன் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்ணாடி விரியன் வந்து எப்படி ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு இலைகள்லாம் கிடக்கு அப்படின்னா இஃப் த ஸ்னேக் இஸ் அமிட்ஸ் தட் லீவ்ஸ் நடுவுல இருந்துச்சு அப்படின்னா இதை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இட் ஹைட்ஸ், இட் camouflages so well. Hence it is called Dabaya russeli or Russell's viper. இதோட வெனம் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் லாட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஏன்னா இதுக்கு இந்த வெனம்க்கு வந்து இட்ஸ் அ ஹீமோடாக்சிக் ஆர் சைட்டோடாக்சிக் வெனம் சொல்லுவோம். இட் ப்ரிவென்ட்ஸ் பிளட் ஃப்ரம் கிளாட்டிங். ஸோ அந்த அந்த ரசல்ஸ் வைப்பர் வெனம்ல பிளட் கிளாட்டிங் எகெயின்ஸ்டான ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ கிளாட்டிங் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் எதுவும் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ரசல்ஸ் வைப்பர் வெனம்ல இருந்து தயாரிக்கப்படும் மருந்துகள் வந்து கொடுக்கப்படும். So very very unpredictable snakes. I request you all to, just because we know about, we are able to identify the snakes, we will never go near, we'll never touch a snake. Handling a snake should be done only with care, only with proper precautions, and only with training. So without training, please don't ever handle a snake, even if it is a non-venomous one. So especially if it is a viper. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இதுக்கும் இன்னொரு ஸ்னேக்குக்கும் ஒரு குழப்பம் வரும் பின்னாடி. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய டெத்ஸ் அதனால நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்னேக்குமே வந்து வெரி அன்பிரடிக்டபிள் இந்த சென்ஸ். ஒரு கோப்ரா கிவ்ஸ் அ வார்னிங், லைக் இட் ஹிஸ்ஸஸ், இட் ரைசஸ் இட்ஸ் ஹூட்ஸ் அண்ட் கிசஸ். பட் ரசல்ஸ் வைப்பர் வில் நாட் ஷோ எனிதிங். It can from its position it can spring up to a feet distance of 3 to 4 feet and bite and go back to its original position. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கிங் ஆக்ஷனோட வந்து இட் கேன் லீவ் அ பைட் அண்ட் கோயிங். இட் ஹேஸ் அ வெரி லாங் ஃபேங், நல்ல நீளமான ஃபேங்ஸ் இருக்கும் ரசல்ஸ் வைப்பருக்கு. ஸோ ஈவன் டியூரிங் ஸ்னேக் ஹேண்ட்லிங், even if you hold the snake by its neck, what will happen is if the snake wants to bite you, it will open its mouth very wide and it will bite so hard that அதோட லோவர் ஜாவை பெனிட்ரேட் பண்ணிட்டு வந்து உங்க ஃபிங்கரை கடிக்கும். அந்த அளவுக்கு அக்ரெசிவான ஒரு அன்பிரடிக்டபிள் ஸ்னேக். One of the most respected snakes in herpetological environment because of its unpredictability. ஏன்னா கடிச்சிருச்சு அப்படின்னா it leaves a nasty bite. It's very very painful. பயங்கர அப்பியரன்ஸுக்கே ஒரு கிராஸா இருக்கக்கூடிய ஒரு பைட்டை வந்து லீவ் பண்ணும். People have lost fingers, people have lost hands, people have lost because of its bite. So be very careful when you see a Russell's viper. Move away, call the rescue, they will handle it. Never ever attempt to harm it or capture it or put it inside a sack. கண்டிப்பா கடிச்சிடும். You cannot predict its movement. எந்த பக்கம் வரும்னே தெரியாது. Next slide sir. So in the pictureல பாத்தீங்க அப்படின்னா there are these snakes இல்லையா, all these snakes in Indian Peninsula and the northern part of India, they have variations in appearance. So அது பிரச்சனை இல்லை நமக்கு. ரசல்ஸ் வைப்பரோட நார்த் இந்தியன் வேரியன்ட் டாப்ல இருக்குது, பாட்டம்ல இருக்கிறது வந்து ரசல்ஸ் வைப்பரோட சவுத் இந்தியன் வேரியன்ட். ரெண்டுமே ரெண்டு இடத்துலயுமே இருக்கும், மிக்ஸ் ஆகி. This is not limited to this. பட் ஆனா பக்கத்துல ஒரு ஸ்னேக் இருக்கு, இதுக்கு பேர் வந்து இந்தியன் ராக் பைத்தன் ஆர் இது மாதிரி இன்னொரு பைத்தன் இருக்கு, ரெட்டிகுலேட்டட் பைத்தன். The problem என்ன அப்படின்னா பைத்தன்ஸ் ஆர் வெரி லார்ஜ். ஸோ பெரிய பைத்தன் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் டிஃபரன்ஷியேட் இட் பிட்வீன் அண்ட் ஒரு சின்ன ரசல்ஸோட டிஃபரன்ஷியேட் பண்ணிட முடியும். பட் இஃப் அ பைத்தன் பேபி இஸ் என்கவுண்டர்ட்,
இந்த பைத்தன் பேபியோட இந்த பாடி பேட்டர்னும் இந்த ரசல்ஸோட பாடி பேட்டர்னும் கிட்டத்தட்ட கன்ஃபியூசிங்கா இருக்கும் ரியல் லைஃப் என்விரான்மெண்ட்ல பாக்குறது. இந்த போட்டோல பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். பட் ஆனா ஒரு when a snake moves it becomes very difficult to track its pattern. ஸோ அந்த பேட்டர்னை பார்த்து கரெக்டா அந்நேரத்துக்கு நீங்க கண்டுபிடிச்சு அதை ஹேண்டில் பண்றதெல்லாம் நடக்காத காரியம். நிறைய இடங்கள்ல ரசல்ஸ் வைப்பரை பேபி பைத்தன்னு நினைச்சு கையில எடுத்து கடி வாங்கி இறந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஸோ வெரி வெரி கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஸ்னேக் இது வந்து. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ அடுத்து சுருட்டை பாம்புன்னு சொல்லுவோம், சாஸ்கேல் வைப்பர் அப்படின்னு பேரு. ஏன் அந்த பேரு அப்படின்னா இது வார்னிங் எப்படி கொடுக்கும் அப்படின்னா இது வந்து உடம்புல இருக்க ஸ்கேல்ஸை வந்து சுருண்டு படுத்துக்கிட்டு ரப் பண்ணும் உடம்புல. அப்ப ரப் பண்றப்ப அந்த ஒரு சா மூவ்மெண்ட் கொடுக்கறதால அது ஒரு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஸ்னேக். இவ்வளவுதான் இருக்கும், ஒரு அடி டு 1.5 அடி கூட வராது. வெரி குட்டி ஸ்லெண்டர் ஸ்னேக். அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா இட் கேன் கிளைம்ப் ஆன் shrubs and bushes and it can lie inside the leaves. ஸோ டீ பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இதால கடி வாங்கி நிறைய பேர் இதால ஃபிங்கர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. டீ பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு லைவ்லிஹுட்டே ஃபிங்கர்ஸ் தான், பிகாஸ் தே ஹவ் டு பிளக் த லீவ்ஸ். ஸோ அதை பிளக் பண்றப்ப நிறைய தடவை வந்து அது கடிச்சு தே ஹவ் லாஸ்ட் லைவ்ஸ், தே ஹவ் லாஸ்ட் ஃபிங்கர்ஸ். So again, this is a viper. So vipers are unpredictable. Vipers have to be respected. Very unpredictable again. Bite is very very common. In especially நீங்க நடந்து போறப்ப செடியில் அப்படியே கையை வருடிட்டே போனீங்கனாலே கடிக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த அளவுக்கு fairly common in lot of locations. So this picture was taken in Mahabalipuram, if you won't believe. Mahabalipuramல beach பக்கத்துல ஒரு shrubல எடுத்த picture. Very painful bite, usually found in shrubs and bushes. So next slide. Sir, so these 4 which we discussed are the most medically important snakes in India. இந்த 4 ஸ்னேக்குக்கும் சேர்த்து ஒரே ஒரு antivenom தான் இருக்கு. It's called polyvalent antivenom, which is administered for any snake bite in India except for the bite of king cobra. King cobra மட்டும் தனி antivenom இருக்கு. அது தாய்லாந்துல மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்தியாலயுமே சில இடங்கள்ல அகும்பே ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் கிங் கோப்ராக்கான ஆன்டிவெனம் உண்டு. It is not prevalent in all other parts. Whereas other antivenoms, the polyvalent antivenoms, are available in almost all the hospitals, government setups, primary health centers in rural areas, district headquarters எல்லாத்துலயுமே இருக்கு. Private hospitals, சில rural hospitals மட்டும் ஸ்டாக் பண்ணிக்கிறாங்க, not present in lot of private hospitals. So going into non-venomous snakes, any questions, sir? I just want to ask anybody has a question. கடைசியா வச்சுக்கோ டாக்டர், ஏன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், முடிச்ச உடனே क्वेश्चंस வச்சுக்கோ டாக்டர். Sure sir, not a problem. ஏன்னா क्वेश्चन கேட்டா தான் நான் பிரசன்டேஷன் கண்டினியூ பண்ற மாதிரி ஒரு ஸ்லைடு ஒன்னு இருக்கு. அப்படியே it's okay, they can unmute and tell, because I want to in that case I can stop sharing and we can ask we can let them ask questions. Shall we do lastல கூட முடிக்கலாம் சார் அத. Okay, வந்து லாஸ்ட். Okay. So non-venomous snakes, the first one you are seeing is the Russell's viper. Russell's viper, rat snake, Indian rat snake. The second picture is bronzeback tree snake, and the third one is a checkered keelback. So all these snakes are actually very beautiful, very quiet. They won't harm you unless you go and harm them. So these are non-venomous snakes. They also bite. Their doubts, their bites are actually painful. Yes, they are really painful, but என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மைல்டு ஸ்வெல்லிங் மட்டும் கொடுத்துட்டு போயிடும், உங்களுக்கு வேற எந்த ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டும் கொடுக்காது. ஏன் அந்த பைட் அப்படின்னா அந்நேரத்துக்கு நீங்க அதை விட்டுறணும், அதுக்காக கடிச்சிட்டு போயிடும், இட் வில் எஸ்கேப். ஸோ இந்த ஒரு பைட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்னேக் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா தான் நம்ம ஆன்டிவெனம் கொடுக்காம இருக்கலாம். ஸ்னேக் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா இட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அ வெனாமஸ் வெட் பைட் தான் at any point of time. Okay, so next slide, sir. So other important snakes which we'll encounter very commonly, the first one is a green vine snake, or it's called pacha pambu in Tamil. Again, mildly venomous snake. Again, its bite will cause swelling varum, pain varum, ellame varum. It won't cause death. Konja neural symptoms cause பண்ணலாம், ஒரு மாதிரியான ஒரு எக்ஸைட்மென்ட் இல்லாட்டி ஒரு டிப்ரெஷன், ஒரு eyelid drooping la mild ah cause பண்ணலாம், but it won't harm you, it won't kill you. But still advised not to handle it because this guy has a predilection for your eyes. கண்கொத்தி பாம்புன்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம். ஏன் அந்த பேர் அப்படின்னா கண்ணை கடிக்கும், கண்ணுக்கு முன்னாடி வச்சோம்னா கண்ணை கடிச்சோம். ஏன் அப்படின்னா அது வந்து அந்த ஐ பால் இருக்குல்ல, உங்க ஐ பால் வந்து மூவ் பண்ணுது இல்லையா, நீங்க பாக்குறப்போ
அந்த மூவ்மெண்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு வண்டு மாதிரியோ இல்ல ஒரு பூச்சி மாதிரியோ அதுக்கு தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்ணும்னா இட் வில் கோ அண்ட் பைட். ஸோ அதனால க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி டு எனி ஸ்னேக் இஸ் நாட் அட்வைஸ்ட், எஸ்பெஷலி கிரீன் வெயின் ஸ்னேக் நியர் த ஃபேஸ். கையில காலில் வச்சுக்கலாம், நான் கையிலலாம் வச்சிருந்திருக்கேன், கேமராலாம் சுற்றிலாம் ஃபோட்டோ எடுத்துருக்கோம், பின்னாடி வரும் ஃபோட்டோஸ். ஸோ மற்றபடி ஒன்றும் டேஞ்சர் கிடையாது. நிறைய செடிகள் வீட்டு தோட்டத்திலேயே நீங்க பார்க்கலாம். ஒரு தடவை நான் 6th படிச்சுட்டு இருந்தப்ப என்னோட கிளாஸ் ரூம்குள்ள வந்துருச்சு, பக்கத்துல இருந்த தென்னை மரத்துல இருந்து இறங்கி. அண்ட் தே கில்ட் இட். அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, ஒய் ஆர் தே கில்லிங் இட், ஏன் இவ்வளவு ஃபியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபியர் ஆஸ்பெக்ட் தான் வந்து எனக்கு வந்து whenever humans fear something, that particular animal has a characteristic which is very very unique to it. அந்த யூனிக்னஸ் இல்லாம ஹியூமன்ஸ் வந்து மிச்சம் வச்சிருக்கவே மாட்டாங்க, அடிச்சு சாப்பிட்டுருவாங்க இல்ல டொமஸ்டிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பயத்தோட ஒருத்தன் ஒரு அனிமலை நெருங்குறான் பார்க்குறான் அப்படின்னாலே எனக்கு வந்து அந்த அனிமல் மேலே ஒரு தனி அட்ராக்ஷன் வந்துடும். அதனால தான் வந்து பறவைகளும் சரி இதுவும் சரி எனக்கு ஒரு தனி பேஷன் அதுங்க மேலே. இதில் அடுத்த ஃபோட்டோவில் இருக்கிற ஸ்னேக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இவருக்கு சினிமாலெல்லாம் விஜய்ன்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க. இவருக்கு பேர் வந்து காமன் சான்போவா. இவரோட வேரியன்ட் பிரதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து ரெட் சான்போவா. இந்த பாம்புக்கு தான் வந்து தமிழ்ல வந்து மண்ணுளி பாம்பு அப்படின்னு தமிழ்ல பேர் சொல்லுவாங்க, இல்ல ரெட்டை தலை பாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பை வந்து வீட்டுல ரெட் சான்போவா தான் நீங்க வந்து வீட்டுல வாங்கி வச்சீங்க அப்படின்னா அந்த சதுரங்க வேட்டை படத்துல வர்ற மாதிரி ட்ரேட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய செல்வம் கொளிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரும் மூட நம்பிக்கை. ஆக்சுவலி இந்த ஸ்னேக்கு 2 தலையெல்லாம் கிடையாது. பட் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா தலையும் வாலும் ஷார்ப்பா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால அதுக்கு ரெட்டத்தலை பாம்புன்னு பேர் வச்சிருக்காங்க. திஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரிக்டர் ஸ்னேக் லைக் பைத்தான். கன்ஸ்ட்ரிக்டர் ஸ்னேக்னா என்ன அப்படின்னா இது வந்து ஹைட் பண்ணிட்டு இருக்கும், மண்ணுக்குள்ள மண்டையெல்லாம் உடம்பெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஹைட் பண்ணிட்டு இருக்கும். ஒரு எலியோ இல்ல ஒரு தவளையோ அதுக்கு பக்கத்துல வரப்ப டக்குன்னு கடிச்சு அதை வந்து சுருட்டி கிரம்பிள் பண்ணி கொன்றும், அனகோண்டா மாதிரி. Anaconda is a constrictor. Indian python is a constrictor. Sandboa is a constrictor. So all these snakes are basically, they don't have venom in their body. So they use the force to kill the prey. அதனால இது வந்து ஒரு கை நீளம் தான் இருக்கும். இது வந்து ஹியூமன்ஸ் ஹார்ம் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் இட் கேன் லீவ் இஸ் அ பைட். இது பைத்தன் கன்ஸ்ட்ரிக்டர்ஸோட டீத் எல்லாம் வந்து கோப்ராக்கு இருக்கிற மாதிரியோ இல்ல வைப்பர்ஸ்க்கு இருக்கிற மாதிரியோ லாங் டீத் கிடையாது. தே ஹவ் மல்டிபிள் ஸ்மால் டீத். அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா when these snakes bite, when you pull your hand out, few teeth will get stuck in your skin. This particularly sometimes in very few people this can cause ஒரு மாதிரியான reactions to the body, reactions in the body. ஒரு சின்ன swelling மாதிரி வந்து ஒரு foreign body granuloma மாதிரி கூட ஆயிருக்கு. Cases have been documented. So handling again them also is not advised. So next slide, sir. So the first photo is one of my favorite snakes, one of the snakes which I have looked at how ஏன்னா அதோட லென்த், அதோட சைஸ், அதோட மெஜஸ்டி வந்து வேற லெவல்னு சொல்லலாம். This is the king cobra or the Rajanagam, which is found only in the Western Ghats at high altitudes. Sometimes they wander down to the foothills, very very rarely, mostly in the Kerala side, very very rarely in the Tamil Nadu side. அண்ட் கிங் கோப்ரா ப்ரொடெக்ஷனுக்கு தனியா வந்து கிங் கோப்ராக்காக சாங்சுவரியே ரெடி பண்ற அளவுக்கு ஜியோகிராபிக் ரேஞ்ச் ஹஸ் பீன் நேரோட் பிகாஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் ஹியூமன் ஹேபிடேஷன். அதனால கூடிய சீக்கிரமே இந்த ஸ்னேக்ஸுமே இப்பவே வந்து தே ஆர் த்ரெட்டன்ட், என்டேஞ்சர்ட். ஸோ எங்களுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல, பிகாஸ் we cannot farm hills and forests. They have to farm by themselves. We can only destroy them. ரேஞ்ச் குறைஞ்சிட்டே வருது. ஸ்னேக்கோட மைக்ரேட் அக்ராஸ் த வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு போயிட்டு அவ்வளவு தூரத்துக்கு டிராவலிங் ஸ்னேக்ஸ், வெரி வெரி குவயட் ஸ்னேக்ஸ். தே வாண்ட் கம், வந்து கடிச்சிட்டு போற ஸ்னேக் எதுவுமே கிடையாது. கிங் கோப்ரா அதுவுமே நீங்க பிடிச்சி இழுத்தீங்கனாலே அது தப்பிச்சு ஓடத்தான் பார்க்கும். அதை தாண்டி வெரி வெரி ரேர்லி தே ஹவ் பிட்டன் ஹியூமன்ஸ் அண்ட் தட் ஹஸ் காஸ்ட் வெரி வெரி ஃபாஸ்ட் டெத். பட் வெரி வெரி ரேர் to bite a human. அதோட ஹெட் மட்டும் என்னோட ஹெட் சைஸுக்கு இருக்கு, அவ்வளவு தூரம் பெரிய ஸ்னேக். they can grow up to 20 feet long. So when I went to Agumbe Rainforest Station for a documentary shoot ஹெல்ப் பண்றதுக்காக போயிருந்தோம். we had gone 2007, I think 2007-06ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணாங்க. ஐ திங்க் பிபிசில இருந்து நினைக்கிறேன், நாட் டோன்ட் ரிமெம்பர். ஸோ அதுக்கு போனப்போ they were
they found they have the ARS has geo tags attached to the snakes. So GPS trackers in the snakes la வந்து they are embedded. Juveniles release பண்ணுவாங்க இல்லையா oil அதுல வந்து they are embedded. So we exactly know where exactly the snake is. So அந்த இடத்துக்கு போய் they can track the snake, they can pull it out, measure, do all the research and come out. venom extract பண்ணனும்னா extract பண்ணிக்கலாம். So அதெல்லாம் பண்ணிட்டு வருவோம். So அப்படி போறப்ப this guy ஒரு snake வந்து he was very aggressive and he started taking the food. நல்ல ஒரு 4.5 feet ஹைட்டுக்கு என்னோட கழுத்து வரைக்கும் சைஸுக்கு the snake was literally standing. Very frightening because ஒரு 10 பேர் இருந்தா அது தெரியல, பட் ஒரே ஒரு ஆளு ஒரு கிங் கோப்ராவோட நேருக்கு நேர் நின்னு பார்த்தோம்னா it's very difficult to compose yourself and escape if it decides to attack you. அடுத்த போட்டோ வந்து this is the reticulated python of India, one of the very common snakes again in the northern part of India. Hill rangesல நிறைய காணப்படும். இங்கேயே நம்ம ஊர் பக்கமே கொட்டாம்பட்டி பக்கத்துல எல்லாம் வந்து அடிக்கடி மலையிலிருந்து மலைப்பாம்பு இறங்கி வந்து ஆடுகளை தின்றது கிராம மக்கள் புகார் கொடுத்தனர். அதனால் வனத்துறையினர் போய் அந்த பாம்பு மீட்டு போய் காட்டுக்குள்ள விட்டாங்க அப்படின்லாம் நியூஸ் வரும். அது வந்து இந்தியன் ராக் பைத்தன். இந்த ரெட்டிகுலர் பைத்தன் வந்து நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியால ரொம்ப காமன், நம்ம ஊர்ல வந்து வெரி லோ. ராக் பைத்தன்ஸ் ஆர் வெரி காமன் இன் தமிழ்நாடு ஹில் ரேஞ்சஸ் இருக்கிற ஒட்டி இருக்கிற ஊர்கள் எல்லாமே வந்து ராக் பைத்தன்ஸ் வந்து வரும். So next slide. So going into few of the most beautiful snakes which I have ever seen. The first one is called an ornate flying snake or பறக்கும் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடைக்கானல்லையே பண்ணைக்காடு பக்கத்துல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரவீந்திரன் நடராஜன், அவருமே ஒரு நல்ல ஒரு ஆசம் பேர்டு. தேர் அண்ட் ஸ்கூல் ஒரு நேச்சர் எஜுகேஷன் ஸ்கூல் மாதிரி, அது ரெகுலர் ஸ்கூல் கிடையாது. தேர் அண்ட் ஸ்கூல் கலரி காட்டுப்பள்ளி அப்படின்னு சொல்லி. இந்த கலரி காட்டுப்பள்ளிக்கு உள்ள போன உடனே சின்ன சின்ன ஹட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் நாட் அ லக்ஸுரி ஸ்டே, இட்ஸ் பேசிக் ஸ்டே, டார்ம் ஸ்டே மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துக்கு போய் தங்கணும் அப்படின்னா அடுத்த நாள் காலையில ஏர்லி மார்னிங்ல லேட் ஈவினிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த உள்ள சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்துல we can visualize an ornate flying snake. ஒரு அது அங்கேயே தான் வாசம் பண்ணுது, அங்கேயே தான் இருக்குது. ஸோ வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி கலர்ஃபுல் ஸ்னேக்ஸ். It is venomous, of course, but very anything that is beautiful in nature is venomous. Please remember, anything that is very beautiful in nature is very venomous. So ornate flying snake is venomous. The அடுத்த போட்டோல இருக்க ஒரு blue color snake that is called Malabar pit viper, which is very common in Western Ghats. ரொம்ப குட்டியா தான் இருக்கும், இவ்வளவு இருக்கும் சைஸ். அவங்களோட டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் தான் இருக்கும் சைஸ். ஸோ வெரி ஸ்மால் ஸ்னேக்ஸ். சின்ன சின்ன கிளையில சுருண்டு படுத்திருக்கும், மரத்துல ஏறி படுத்திருக்கும், இல்ல ராக் மேல சுருண்டு படுத்திருக்கும். டக்குன்னு தெரியாது, ஏன்னா இட் கம்ஸ் இன் மெனி கலர்ஸ் அண்ட் மெனி பேட்டர்ன்ஸ். ஸோ நிறைய ப்ரௌனா இருக்கும், கிரீனா இருக்கும், எல்லோவா இருக்கும், ப்ளூயிஷா இருக்கும். ஐ ஹவ் என்கவுண்டர்ட் an albino மலபார் பிட் வைப்பர் இன் பாண்டிமுட்டம் பீக். அங்க ஒரு ட்ரெக் போனப்போ ஐ என்கவுண்டர்ட் ஆல்பினோ மலபார் பிட் வைப்பர். we couldn't catch it, but it jumped into ஒரு பள்ளத்துக்குள்ள குதிச்சு ஓடிடுச்சு. இட் வாஸ் couldn't even photograph, அவ்வளோ ஃபாஸ்டா ஓடிடுச்சு ஹியூமன் பிரசன்ஸ் பார்த்த உடனே. ஸோ வெரி ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் பைட்ஸ் ஆர் venomous, yes. So but they escape when they see humans. அடுத்து கீழே இருக்கிறது வந்து இட் இஸ் எல்லோ பெல்லிட் சீ ஸ்னேக்னு சொல்லுவோம், கடல் பாம்பு அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ரீம்லி வெனமஸ். bites can cause deaths very soon, but bites are absolutely zero. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஹியூமனை கடிச்சு அவர் இறந்திருக்காருன்னு நான் இது வரைக்கும் நியூஸ்ல எதுலையும் பார்த்தது இல்லை. டாக்குமெண்டட் ஹிஸ்டரி இருக்கு. தட் ஃபிஷ் நெட்ல மாட்டி இருக்கிற இந்த சீ ஸ்னேக்கை கலட்டி எடுத்து விடுறதுக்கு பதில் அந்த டைம்ல வந்து கடிச்சிருச்சு, இல்ல ஈல் அப்படின்னு நினைச்சு அதை ஹேண்டில் பண்ணப்ப கடிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்னேக்கை கையில எடுத்து அதை பிடிச்சு நசுக்கி இது பண்றப்பதான் கடிச்சிருக்கே ஒழிய அதுவா வந்து கடல்ல நீந்துறவங்களையோ இல்ல மீன் பிடிக்கிறவங்களையோ யாரையுமே கடிச்சது இல்லை. பீச்ல வந்து கிடக்கும், சில நேரங்கள்ல கரையில வந்து கிடக்கும் பாஸ்கிங் மாதிரி சன்லைட்காக. அப்படி போறப்ப நடந்து போறவங்களையோ யாரையும் கடிச்ச மாதிரி ஹிஸ்டரி கிடையாது. பட் வெரி பியூட்டிஃபுல் ஸ்னேக். அண்ட் இஃப் யூ கேன் see a snake swimming inside the sea water in a pristine environment, it's one of the most beautiful sights. So next slide, sir. So இந்த ஸ்லைட் லாஸ்ட் வச்சுக்கோங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸோ கடிச்சிருச்சு, என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ணக்கூடாது.
we will not manage the patient of a snake bite. We cannot. Whatever we do will result in disaster. முக்கியமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதெல்லாம் மித்ஸ்ல கவர் ஆயிடும். முக்கியமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சினிமால காட்டுற மாதிரி துணி எடுத்து இங்க கடிச்சிருச்சு அப்படின்னா, இந்த ஃபிங்கர்ஸ்ல கடிச்சிருச்சு அப்படின்னா துணி எடுத்து இங்க கட்டுறது, அப்புறம் ஃபிங்கர்ஸ்ல வச்சு சக் பண்ணி வெளியே துப்புறது, இது எல்லாமே வந்து தே ஆர் நாட் ட்ரீட்மெண்ட்ஸ், தே ஆர் ஆக்சுவலி டேஞ்சர்ஸ் பீயிங் கிரியேட்டட் இன்சைட் த பாடி. ஃபர்ஸ்ட் டைம் டார்னிகட் போட்டீங்க கட்டினீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கில் த பேஷண்ட் ஆர் தே ஆர் கோயிங் டு லூஸ் த லிம் அட் த மோஸ்ட் டெஃபினட்டா. ஏன்னா நீங்க கட்டிடுவீங்க, வெனாம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் இந்த பார்ட்லயே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும் வெனாம். நீங்க கட்டி முடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த வெனாமோட ஆக்ஷன் வந்து இந்த இடத்துலயே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா திஸ் பார்ட் கேன் கெட் நெக்ரோஸ்ட், கெட்டு போயிடும். அப்படியே கெட்டு போய் தட் பார்ட் ஹஸ் டு பி சாப்ட் ஆஃப். Another problem is when you remove the tourniquet, there is a sudden release of venom into the body. அப்படியே accumulated venom வந்து sudden release of venom into the body which will cause a venom storm. Cytokine storm கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே, கோவிட்ல வர்றது அது மாதிரியே ஒரு venom storm வந்து காஸ் பண்ணும், which is very very difficult to manage. So tourniquet அல்லது துணி கட்டுறது இல்ல ரிப்பன் கட்டுறது இதெல்லாம் வந்து not at all advisable. The only thing that should be done in case of a snake bite is, first thing is you have to reassure the patient that they have at least 6 hours to live. It takes at least 4 to 6 hours for a person to die from a snake bite. So it takes so there is enough time to go to the nearest hospital, unless you are in a deep truck inside a forest. I think most of us live in cities. We encountered snakes in our neighborhood. So இங்க இருந்துச்சுன்னா to go to the hospital will take hardly 15 minutes. At the most நீங்க மேலூர் இல்ல ஏதாவது ஒரு கிராமத்து பக்கம் இருந்தீங்க அப்படின்னா கூட அங்க இருந்து நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட்குவார்ட்டர்ஸ் போறதுக்கு ஒரு 1 hour ஆகும். அந்த 1 hourக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், கீப் ரீஅஷ்யூரிங் த பேஷண்ட், இம்மோபிலைஸ் த அஃபெக்டட் பார்ட். இம்மோபிலைஸ்னா அந்த அஃபெக்டட் பார்ட்டை அவங்க மூவ் பண்ணாம பார்த்துக்கணும். ஏன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி வர ஆரம்பிச்சுன்னா பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுன்னா வெனாமோட டிரான்ஸ்மிஷன் இன் டு த பாடி வில் பி ஃபாஸ்டர். அதனால அந்த பார்ட்டை இம்மோபிலைஸ் பண்ணிட்டு பேஷண்ட்டை ரீஅஷ்யூர் பண்ணிட்டு டு த நியரஸ்ட் மெடிக்கல் சென்டருக்கு கூட்டு போய் you will have to admit them under medical monitoring, saying he is a snake bite victim, please administer antivenom. இதுதான் நம்ம பண்ணக்கூடியது, இதுதான் நம்ம பண்றது கரெக்ட். வேற எதுவுமே வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு சேவ் த பேஷண்ட். இத பச்சளைய கசக்கி வைக்கிறேன், அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். பட் ஆனா பச்சளைய கசக்கி வைக்கிறேன், இதை சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்லாம் வந்து இருந்துடவே வேண்டாம். we have lost people because of that, because of negligence. ரொம்ப நல்ல snake handlers வந்து they have been negligent, they have lost lives. So please don't tourniquet, don't suck the blood or the injection site with your mouth, because ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா ரசல்ஸ் வைப்பர் வந்து இருளா ஒருத்தர் என்னோட ஃப்ரெண்டு, அவர் வந்து ரசல்ஸ் வைப்பர் ஒன்று வந்து எடுத்து he was டேக்கிங் த ஸ்னேக் அவுட். அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு டிராப் ஆஃப் வெனம் வந்து நாங்க வச்சிருந்த ஹெல்மெட் மேல விழுந்துருச்சு, ஒரு சின்ன டிராப் ஆஃப் வெனம். நான் இன்ஸ்டிங்டிவா மை ஹேண்ட் வென்ட் டு வைப் இட். அவர் என்ன பண்ணார்னா he threw the snake and என்னோட கையை தட்டி விட்டார். அத நான் விளையாடுறியா நீ கையில போய் தொடுற அப்படின்னு. நான் ஒன்னும் பிரச்சனை இல்லையா, ஒரு சின்ன கீரல் இருந்துச்சுன்னா முடிஞ்சு, அதனால தயவு செய்து கையில தொடாதீங்க வேணாம். அது கீரல் இல்லாட்டி கூட இட் கேன் பி அப்சார்ப் த்ரூ த சர்ஃபேஸ். ஸோ நெவர் எவர் டச் ஸ்னேக் வெனம் வித் ரா ஹேண்ட்ஸ். ஒரு ஹனி டிராப் மாதிரி எங்கேயோ ஒன்று இருக்கு அப்படின்னா நம்ம அதை போய் தொடக்கூடாது, டெஃபினெட்லி நாட். பிகாஸ் வெனம்ஸ் ஆர் மோஸ்ட்லி எல்லோயிஷ், ஒரு ஹனி மாதிரியே இருக்கும் பார்க்கறது, ஒரு சின்ன பிளப் மாதிரி இருக்கும் இஃப் இட்ஸ் பில்ஸ். ஸோ நீங்க தொட்டிங்க அப்படின்னா உங்க கையில ஒரு சின்ன கீரலோ இல்லை ஒரு சின்ன பிரேக் இருந்துச்சுனாலுமே இட் கேன் என்வெனாமேட். ஸோ அவ்வளவு தூரம் பொட்டன்டான வெனம் வந்து ரசல்ஸ் வைப்பர்ஸ் அண்ட் சாஸ்கேல் வைப்பர்ஸ். சாஸ்கேல் வைப்பர் இஸ் லைக் வெரி வெரி பொட்டன்ட் வெனம். அதுக்கு தான் இந்த 4ல சாஸ்கேல் வைப்பர். கிங் கோப்ராவோட பொட்டன்ட் வெனம் வந்து சாஸ்கேல் வைப்பர். ஏன்னா கிங் கோப்ரா இன்ஜெக்ட்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வெனம், பட் சாஸ்கேல் வைப்பர் இன்ஜெக்ட்ஸ் வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வெனம், பட் இட் இஸ் மோர் பொட்டன்ட். ஸோ அந்த வெனமை தொடக்கூடாது. செகண்ட் திங், இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள் டு கேரி அ டெட் ஸ்னேக் to the hospital along with the patient. நிறைய தடவை கொன்னுட்டோன்னு நினைச்சு எடுத்துட்டு போய் கொண்டு போனவங்களை கடிச்சிருக்கு.
ஏன்னா they can mimic, they are predators, they are nature's predators, apex predators actually. snakes வந்து ஸ்னேக்ஸ்க்கான predators வந்து ரொம்ப கம்மி. ஒன்னு மங்கூஸ், இன்னொன்னு வந்து உங்களுக்கு ஷார்ட் டோட் ஸ்னேக் ஈகிள்ஸ், ராப்டர்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஈகிள்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து ஸ்னேக்ஸை ஹண்ட் பண்ணும். அதை தவிர வேற எந்த அனிமலும் ஸ்னேக்ஸை ஹண்ட் பண்ணி சாப்பிட்டது இல்லை. ஈவன் லயன்ஸோ டைகர்ஸோ ஜக்கல்ஸோவே வந்து ஸ்னேக்ஸ் வந்தா தே வில் எஸ்கேப். அதனால அதுக்கு பிரெடேட்டர்ஸ் கம்மி. அவ்வளவு தூரம் தெளிவா எவால்வ் ஆயிருக்கிற ஒரு பீயிங் வந்து இட் கேன் மிமிக் டெத், இட் கேன் பி குவயட், இட் கேன் பி ஸ்டில் அண்ட் சடன்லி இட் கேன் ஸ்ப்ரிங் டு லைஃப் அண்ட் பைட் யூ. ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள் டு டச் அ டெட் ஸ்னேக் ஆர் டேக் அ டெட் ஸ்னேக் இன் ஹேண்ட் அன்லஸ் யூ என்ஷூர் தட் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கேயே கிடக்கு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உண்மையிலே தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க எடுக்க முடியும். அப்பயும் ஒரு குச்சி வச்சு எடுத்து போடுறது நல்லது, கையில தொடாம. ஸோ பேசிக்கலி இதுதான் நீங்க பண்ண போறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்குமே ஸ்னேக் பைட் ஆச்சு அப்படின்னா ரீஅஷ்யூர், டெல் தம் இட் இஸ் ஓகே, ஒன்றும் ஆகாது, ஆன்டிவெனம் கொடுத்தா காப்பாத்திடலாம், நேராக ஹாஸ்பிட்டல் போவோம், ஆன்டிவெனம் கொடுத்துடலாம், ஐசியூல அட்மிட் பண்ணி ஆன்டிவெனம் அட்மினிஸ்டர் பண்ணிடணும். பிகாஸ் ஆன்டிவெனம் cannot be injected outside. It can cause allergic reactions to humans. There have been documented. So my close friend is allergic to polyvalent antivenom. So அவனுக்கு ஸ்னேக் பைட் ஆச்சு அப்படின்னா ஆன்டிவெனமும் கொடுக்க முடியும். ஆன்டிவெனம் கொடுத்தா சீக்கிரம் செத்துருவார், அனஃபிலாக்சிஸ். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ், பெஸ்ட் திங் இஸ் டு அவாய்ட் கெட்டிங் பிட்டன். செகண்ட் திங், if you ever get bitten, second thing you should do is to not panic. ரீஅஷ்யூர் பண்ணிக்கணும் நம்மளையே, ஓகே ஸ்னேக் கடிச்சிருச்சு அவ்வளோதான். ஐ ஹவ் பீன் பிட்டன் பை சோ மெனி ஸ்னேக்ஸ். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளினிக் வாசல்லையே ஒரு தடவை ஒரு ஸ்னேக் வந்து கடிச்சது. I know that it is non-venomous, so I can reassure myself. But despite that, I had giddiness, I had severe pain in my hand. So இது மட்டும் பண்ணிக்கணும். நியரஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டியை பேஷண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியும். வாய் வச்சு செட் பண்ணக்கூடாது, கையில எந்த கட்டும் போடக்கூடாது, கையிலையோ காலையோ எங்க கடிச்சிருக்கோ அதுக்கு மேல வந்து கட்டு போடக்கூடாது, வேற எந்த அன்ப்ரூவன் ஆன்டிடோட்டும் கொடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டாலே பேஷண்ட் வில் சர்வைவ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். So these are basically snake walks which were conducted in an aim to educate people about snakes. சென்னையில் ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவோம். வில் டேக் இருளர்ஸ் as guides because they are the best field biologists when snakes are into picture. இவங்கள அளவுக்கு ஸ்னேக்ஸை தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்துல வேற யாருமே கிடையாது. They are absolutely amazing. The way they track snakes, the way they identify ஒரு பர்டிகுலர் லொகேஷன், இதுக்குள்ள கோப்ரா இருக்கு அப்படிங்கிறது அந்த பொந்து தான் தெரியும் நமக்கு, ஒரு ஹோல் தான் தெரியும். அந்த ஹோல்குள்ள அந்த ஸ்னேக் போன தடத்தை வச்சு அது மேலா ஃபீமேலா, எவ்வளவு பெரிய ஸ்னேக்கு, என்ன ஸ்னேக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. கிட்டத்தட்ட ஐ ஸ்பெண்ட் மை பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் வித் தம், ப்ராபப்லி ஃப்ரம் 2006 to 2012 வரைக்கும். ஒரு 6 years I was closely associated with the Gorillas because crocodile bank இருந்ததுல, மெட்ராஸ் crocodile bank, அதுல வந்து I was a docent, I was a volunteer, I was a every Saturday Sunday I used to go there, spend my time because I was working in IT. Saturday Sundays வேலை கிடையாது. So I used to go there, I used to spend my time, we used to measure crocodiles, we used to go clean the pens, அங்க பைத்தன் பென்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் clean பண்ணணும். ஸோ அப்போ இவங்க வந்து they will go early morning to catch rats, எலி பிடிக்க போவாங்க. ஏன்னா அந்த crocodile bank உள்ளதான் இருளா கார்ப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னேக் பேங்க் ஒன்று இருக்கு. இந்த ஸ்னேக் பேங்க்ல தான் வந்து வெனாம் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. இட் இஸ் a purely licensed procedure. The Irulas are licensed by the government to catch snakes. Snakes are caught, they are brought to the crocodile bank. For a period, they are kept inside the crocodile bank. Venom extraction is done, and after the venom extraction is done, the snakes are again released into the wild for the reproductive season. So on the reproductive season, la correct ah release பண்ணிடுவாங்க. So the snakes will go reproduce. The next set of snakes will come. The old ones will die. அடுத்த வருஷத்துக்கு திருப்பி அந்த லைசன்சிங் பீரியட்ல they will catch the snakes, they will take them, extract the venom. ஸோ இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸா நடந்துகிட்டே இருக்கும். அதனால அதுக்குள்ள இருக்கிற ஸ்னேக்ஸ்க்கு நீங்க ஃபீட் பண்ணணும் அப்படின்னா எலி பிடிச்சி தான் போடணும். ஸோ இவங்க எலி பிடிச்சிட்டு வந்து அதுக்கு போடுவாங்க. அதுக்கு அவங்க நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்ஸ். அது இட்ஸ் அவுட் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் திஸ் லெக்சர், ஸோ ஐ ஸ்கிப் தட். பட் த வே தே ட்ராக் ஸ்னேக்ஸ் இஸ் லைக் totally amazing, and the way they handle snakes also is really really good because they have been bitten. Everyone will be bitten. Whoever handles snake, they'll get bitten at some point of time. நம்ம எப்பதாவது ஒரு செகண்ட்ல நம்ம கவனத்தை விட்டுருவோம், அந்த நேரத்துல கடிச்சோம். பட் ஆனா ஒரு
இவங்க வந்து they have a traditional method to treat snake bites which they refuse to reveal to many scientists, many people, many friends. ஒரு 6 வருஷம் க்ளோஸா இருந்தப்பறம் எனக்கு கூட அவங்க சொல்லல, உனக்கு கடிச்சிச்சுன்னா நீ ஃபோன் பண்ணு நான் சொல்றேன். அவ்வளவுதான் அவங்களோட இது. பட் ஆனா விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வில்லேஜ்ல வந்து அவங்க அந்த பச்சளைகள்லாம் வச்சு அவங்க ஒரு 10 போட்டுக்கிறாங்க. அந்த 10 போட்டுட்டே அவங்க வந்து தேர் சர்வைவிங். ஐ ஹவ் லிட்டரலி விஷுவலி சீன் ஃப்ரம் மை ஐஸ் தட் ஒரு ஸ்னேக் பைட் ஆனவர் அந்த கடிபட்டு மருந்து போட்டு 10 போட்ட கையோட அடுத்த நாள் ஸ்னேக் வாக்குக்கு வர்றாரு. முந்தின நாள் பிடிச்சப்ப கடிச்சது, அடுத்த நாள் 10 போட்டு வர்றாரு. அதே இது அவங்க இறந்தும் போயிருக்காங்க. 1 or 2 people have died, but many have survived. ப்ராபப்ளி நான் என்ன யோசிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இட் குட் பி த ட்ரை பைட். It could be the dry bite or very mild amount of venom has been injected so that it does not harm the person. அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறது என்னோட அனுமானம். பட் உண்மை எதுன்னு கரெக்டா தெரியல. unless they reveal what their பச்சலைஸ் ஆர், நம்மளால அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியல. அடுத்த ஸ்லைட் சார். ஸோ இது வந்து dedicated to one of the most beautiful creatures which I have really loved to look at in the wild and to handle. Green vine snake, பச்சை பாம்பு, வெரி ஸ்லெண்டர் ஸ்னேக், வெரி குவயட், எதுவுமே பண்ணாது. நீங்க வச்சீங்கன்னா ஒரு கொப்பை குத்தி வச்சு நீங்க இந்த ஸ்னேக் அதுல வச்சுட்டீங்கன்னா அதுலயே இருக்கும். நல்லா போட்டோ எடுத்துக்கலாம், ரசிச்சு போட்டோ எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பேசாம அதே இடத்துல இருக்கும். வெரி டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை த ஸ்னேக்ஸ். இந்த ஸ்னேக்கை எப்படி மரத்துக்குள்ள இருக்கிறப்ப ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, நீங்க இந்த போட்டோல பாத்தீங்கன்னா அதோட உடம்புல வந்து ஃபுல்லா பச்சையா இருக்கு. ஆனா அந்த அடிப்பகுதி ஆரம்பிக்கிற இடத்துல மட்டும் ஒரு வெள்ளை கலர் கோடு தெரியும். அந்த வெள்ளை கலர் கோடு மட்டும்தான் அதோட ஐடென்டிஃபையர். இப்ப நீங்க நல்ல ஒரு பச்சையான மரத்துல உத்து பாக்குறீங்க, நடுவுல ஒரு வெள்ளை கோடு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னா அது வந்து ஒரு பச்சை பாம்பு. அது மரத்தோட கிளை கிடையாது. ஆனா நல்லா மிமிக் பண்ணி அதையும் மறைச்சுக்கிட்டு அந்த மரத்துல இருக்கும், கடிக்காது. நீங்க மரத்தையே போய் ஏதோ பறிச்சீங்கனாலுமே அது பேசாம தான் இருக்கும். அது இருக்கிறத வந்து காட்டிக்காது. ஸோ வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் இட் அன்லஸ் இட் டிசைட்ஸ் டு ஷோ இட் செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ மதுரை, இந்த நம்பர் எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். மதுரையில வந்து ஊர்வனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு, விஸ்வான்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் வந்து ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணிட்டே இருக்காரு. எனக்கு அதுக்கான நேரம் இல்லை போய் ரெஸ்கியூ பண்றதுக்கு. அதனால அவங்களுக்கு நான் வந்து என்னோட கால்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணிடுறேன். ஒன்று அவங்கள கால் பண்ணலாம். இஃப் விஸ்வா இஸ் அன்ஏபிள் டு கம், தென் யூ கேன் கான்டாக்ட் மதுரை ஃபாரஸ்ட் டிவிஷன். மதுரை ஃபாரஸ்ட் டிவிஷன்ல ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா யூ கேன் கான்டாக்ட் த ஃபயர் டிபார்ட்மெண்ட். Fire department can come. They will probably rescue the snake alive or they'll kill it. We don't know because they are not trained to handle snake handling, snake rescue. Forest divisionலயும் சில ரேஞ்சர்ஸ் மட்டும் தான் வந்து ரெஸ்கியூ பண்றாங்க. பட் விஸ்வா அவங்க டீமே இருக்காங்க, ஒரு 4-5 பசங்க இருக்காங்க. தே கேன் கவர் வைடர் ஏரியாஸ் ஆஃப் மதுரை. ஸோ உங்க வீட்டுக்குள்ள யார் வீட்டுக்குள்ளேயும் இல்லை கார்டனுக்குள்ள எதுவும் ஸ்னேக் வந்துச்சுன்னா யூ கேன் நோட் டவுன் திஸ் நம்பர். யூ கேன் கால் விஸ்வா. யூ கேன் டெல் ஹிம் தட் டாக்டர் ராஜண்ணா இது உங்க நம்பர் கொடுத்தாரு சார், எதுவும் ஸ்னேக் ரெஸ்கியூனா உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னாருன்னு நீங்க பேசிக்கலாம். அவங்க அட் த எர்லியஸ்ட் வந்து அதை உங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ தேங்க்யூ. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் at the end of it because I didn't want to tell it at the first because the point of talking about snake is to save them because they are an inherent part of our ecosystem. நம்மளோட நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு தானிய அரிசியிலையும் நம்ம பேர் எழுதியிருக்கோ இல்லையோ அந்த பாம்போட பேர் எழுதியிருக்கு. ஏன்னா பாம்புகள் இல்லை அப்படி என்றால் வயல்ல எலிகளுக்கு வந்து எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. ராட் ஸ்னேக்னு ஒரு ஸ்னேக்கு பேர் வச்சதுக்கு காரணமே அது வந்து எலிகளை சாப்பிடுவதால் தான். அந்த ராட் ஸ்னேக் வந்து என்ன பண்ணுதுன்னா ஹவு மச் ஆஃப் ரோல் இட் பிளேஸ் அப்படின்னா, இப்ப ராட் ஸ்னேக்ஸ் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு வேர்ல்ட்ல இருந்து டோட்டலா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு ஒரு தானியம் கூட கிடைக்காது. ராட்ஸ் வில் ஈட் எவ்ரி சிங்கிள் கிரெயின். அந்த அளவுக்கான பொட்டன்சி வந்து ராட்ஸுக்கு இருக்கு. பிகாஸ் யூ ஆல் நோ, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எலிகள் வந்து எப்படி பெருகும் அப்படின்னு. they multiply really fast. ஒரு வருஷத்துல ஒரு எலி வந்து at the end of the year can go up to 264 rats நினைக்கிறேன். I am not sure about the number, but 264 rats multiply ஆகி நிற்கும் ஒரு வருஷத்துல அப்படிங்கிறது. எக்ஸ்போனன்ஷியலா ஒரு லிட்டருக்கு 12 குட்டி வரைக்கும் போகும். அப்போ அவ்வளவு எலிகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்னேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ராட் ஸ்னேக்கோ சரி, ரசல்ஸ் வைப்பரோ, எந்த ஸ்னேக்கா இருந்தாலும் உங்களுக்கு அந்த ராட்ஸ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ஸ்னேக்ஸ் ஆர் வெரி வெரி எசென்ஷியல். அப்போ அந்த ஸ்னேக்ஸை வந்து நம்மளோட எக்கோசிஸ்டத்தோட ஒரு காம்பனண்டா நினைச்சு அதை ரெஸ்கியூ பண்றதோ, அதை காப்பாத்துறதோ, அதை அடிச்சு கொல்லாம இருக்கிறதோ நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை ஆகி போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆல் ஸ்னேக்ஸ், ஐ இன்சிஸ்ட், ஆல் ஸ்னேக்ஸ்
in Indian subcontinent are protected under Wildlife Act 1972. So killing a snake without a valid reason can lead up to imprisonment for up to 6 years or a fine of up to 2 lakhs. 2 lakhs fine, 6 years imprisonment வரைக்கும் they can put you inside bars because you killed a snake. But உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு, வேற வழி இல்ல, it is threatening to bite அப்படின்னா, in self defense you don't have an option, you can kill the snake. That is absolutely okay. But தோட்டத்துல அதுவா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு பாம்பை அடிச்சு கொள்றதுங்கிறது ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா, அந்த தோட்டத்துல அந்த பாம்பு இருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டுலதான் எலி தொல்லை குறையும். அந்த பாம்பு வந்து அவ்வளவு ஈஸியா வந்து உங்களை யாரையுமே கடிச்சிடாது. அன்லஸ் நீங்க போய் அது கழுத்துலயோ இல்ல உடம்புலையோ மிதிச்சிங்க, இருட்டுல மிதிச்சிட்டீங்க, அல்லது அதை கார்னர் பண்ணி அதை த்ரெட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் கடிக்கும் மேலொழிய அதுவா வீட்டுக்குள்ள வந்து உங்களை கடிக்க போறதே கிடையாது. அது எங்க எலி இருக்கோ அங்க இருக்கும். ஸோ நீங்க பாம்பு வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து வீட்டுல எலி இல்லாம வச்சுக்கணும், தவளை இல்லாம வச்சுக்கணும். நம்மளால முடியுமா? இன்சைட் த ஹார்ட் ஆஃப் த சிட்டி we have rescued Russell's viper. டவுன் ஹால் ரோட்ல ரசல்ஸ் வைப்பர் ரெஸ்கியூ பண்ணி, இட் இஸ் ஆம்னி பிரசன்ட். உங்க கண்ணுக்கு மட்டும் படாது, அது வாட்டுக்கு அமைதியா எலியை சாப்பிட்டு ஓடிட்டு. நம்ம அதை போய் தொல்லை பண்ற நிமிஷத்துல இட் திங்ஸ் we are an enemy and we will bite. அதனால நீங்க ஒரு ஸ்னேக்கை என்கவுண்டர் பண்ணீங்கன்னா உங்களால அதை எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கைண்ட்லி கால் த ரெஸ்கியூ ஹெல்ப் லைன், விஸ்வாக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்ல மதுரை ஃபாரஸ்ட் டிவிஷன் கால் பண்ணுங்க. they will help you. இல்லாட்டி இக்னோர் பண்ணிருங்க. let the snake be there, it is okay, it won't do anything. ராட் ஸ்னேக்காலாம் இருந்துச்சுன்னா அது உங்களை கடிக்கவே கடிக்காது. நீங்களா போய் அதை மிதிச்சாலொழியே அது கடிக்காது. பேசிக்கலி நம்ம எல்லாத்துக்குமே ஸ்னேக்ஸ் மேல ஒரு அவர்ஷன் உண்டு. சின்ன வயசுல இருந்தே பாம்புன்னா ஒரு மாதிரி ஸ்லைமியா இருக்கும், விஷம் இருக்கும், கடிச்சிரும். நிறைய பேத்துக்கு அருவருப்பே உண்டு. பட் அதெல்லாமே வந்து until you touch a snake for the first time. The moment you touch a snake, you will find how smooth they are, how beautiful they are, and how docile and quiet they are. அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்னேக்கை வந்து நேச்சர்ல என்கவுண்டர் பண்ணி அதை கொஞ்ச நேரம் நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே தெரியும். அது என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கனாலே தெரியும். அது தப்பிச்சு போறதுக்கு வழியை தான் தேடுது. நீங்க அந்த வழியை உருவாக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதை அந்த வழியில போயிடும். நீங்க அதோட தப்பிக்கும் வழியை மறைச்சிட்டு நின்னீங்கன்னா அதுக்கு வேற ஆப்ஷன் நீங்க கொடுக்கல, கடிக்க தான் போகும், கண்டிப்பா கடிச்சு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் ஐ கேன் ஆன்சர் கொஸ்டின்ஸ். தெர் ஆர் லாட் ஆஃப் மித்ஸ் அசோசியேட்டட் வித் ஸ்னேக்ஸ். நிறைய பிலீவ்ஸ் இருக்கு, நிறைய மித்ஸ் இருக்கு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே அந்த மித்ஸ்ல சில பேருக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க கேட்கலாம் தாராளமா. எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் பதில் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் இஸ் வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இது சும்மா ட்ரையா இல்லாம ரொம்ப அருமையாக ஒரு 40 நிமிடங்கள் போனதே எங்களுக்கு தெரியல. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இது வந்து வெட் பைட் ட்ரை பைட் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. அது கடிக்கிற கோபராக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறதும் சொன்னீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதே மாதிரி இவ்வளவு நாள் அந்த கன்ஸ்ட்ரக்டருங்கிற வார்த்தைக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல. சும்மா போவா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம், பிரசிலியன் ப்ரோவா கன்ஸ்ட்ரக்டர், இந்த மாதிரி. எனக்கு கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல இதுவும் கொடுத்தீங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. இந்த ஹாரி பாட்டர்ல இந்த ஸ்லிதரின் சொல்லுவாங்க, ஸ்லிதரின் ஹவுஸ்ல வந்து பாம்போட பேசக்கூடியவங்களை வந்து பார்சல் டங்னு சொல்லுவாங்க. ஐ கேன் கால் யூ அஸ் அ பார்சல் டங். Thank you so much, sir. It has been very very interesting. நேரம் போனதே தெரியல. Any questions you can ask? I stretched beyond the time னு நினைக்கிறேன். Yeah. So normally it is 20 minutes. Rotary-யோட இது வந்து 20 minutes, 17 to 20 minutes தான் நாங்க இது பண்ணுவோம். But இன்னைக்கு நிறைய rotractors இருக்காங்க. I can see a lot of rotractors here, and thank you for coming. Thank you for being here. Rotract Club of Madurai Royal City-யோட rotractors நிறைய பேர் இருக்காங்க. I am really happy. And if you have any doubts, you can type in. நீங்கள் அன்மியூட் பண்ணணும்னு சொன்னாலும் அன்மியூட் பண்றேன், இல்ல டைப் பண்றதுனாலும் டைப் பண்ணுங்க. Yes, Ganapati. Yeah, you can go. You can unmute yourself. Sir, Ganapati? Yeah. Yeah. சார் உங்களோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ சார். நைஸ் சார். சார் ஆக்சுவலி நான் வேற இதுக்காண்டி மீட் பண்ணியிருந்தேன், அது ராங் ஆயிடுச்சு. someone asked the questions. Oh, okay. Thank you. Any questions?
Okay, if you don't have any questions, we can wind up and thank the speaker. And before that, privilege to Mr. Aravind Ganapati. Sir, someone has raised a hand. Yeah, who is that? Thiru, Mr. Yeah. Thiru. Thiru, உங்களுடைய yeah, please உங்களுடைய where are you? ஒரு நிமிஷம். திரு உங்களுடைய வீடியோ ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. உங்க yeah, okay. Yes. Badri, next you will be so Thiru, you can yes sir, நீங்க பேசுறது கேட்கல சார். நீங்க பேசுறது கேட்கல திருநாவுக்கரசு சார். you can type in. நீங்க பேசுறது கேட்கல, டைப் பண்றதுனாட்ட வந்துங்க. yes இப்ப கேக்குது. Okay, thank you. Good evening, doctor. Thank you for informative. ஒரு இடத்துல ஒரு பாம்பு இருந்து அடிச்சுட்டா அந்த இடத்துல மத்தபடி இன்னும் நிறைய இருக்கும் அல்லது இருக்காது? ஒரு இடத்துல பாம்பு இருந்து அடிச்சுட்டா அந்த இடத்துல நிறைய இருக்குமான்னு கேக்குறீங்களா சார்? அதாவது அந்த இடம் வந்து கிளீன் பண்ணாம நிறைய பொந்து புதருமா இருக்கு. என்ன அங்க இருந்து ஒரு பாம்பு அடிச்சாச்சு பாத்தீங்கன்னாக்கா திருப்பி அந்த இடத்துல இருக்குமா இருக்காதா? அதை எப்படி நம்ம இது சார்? நம்ம அதை ட்ராக் பண்ணவே முடியாது சார். டெஃபினட்டா இருக்கும். எங்கெல்லாம் இருக்கும் எங்கெல்லாம் வந்து பைல் அப் ஆஃப் அன்யூஸ்ட் ஸ்டஃப் கிடக்குதோ, நீங்க வீட்டுல வெளியே அதுக்கு மேல சாக்கெல்லாம் போட்டு வச்சது லிட்டரலா எனக்கு நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் ஐ வாஸ் இன் 10th standard, மை சிஸ்டர் வாஸ் இன் 3rd standard ஆர் சம்திங். அவ வீட்டு படியில இருந்து இறங்குற இடத்துல பார்த்துட்டு வீல்னு ஒரு கத்து என்னன்னு போய் பார்த்தா ஒரு குட்டி பேபி கோப்ரா, சின்ன பேபி கோப்ரா, இவ்வளவுதான் இருந்தது சைஸ். அந்த பேபி கோப்ரா வந்து படிக்கட்டுல இருக்கு. The moment I saw baby cobra, எனக்கு லிட்டரலா I was totally shocked. ஐயோ இவ்வளவு ஜுவனைல் இருக்கே. அப்பனா வீடு ஃபுல்லா கேட்டா வந்து ஒரு பெரிய மூங்கில் கூட, அந்த பழைய கூட இருக்கும்ல சார், நம்ம தூக்கிட்டு வருவாங்கல்ல, அந்த மூங்கில் கூட போட்டு அதுக்குள்ள நிறைய சாக்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. நான் மெதுவா போய் அந்த சாக்ஸ் அப்படி எடுத்து உள்ள பார்த்தா உள்ள வந்து மதர் அண்ட் ஒரு நியர்லி ஒரு 20 juvenile cobra. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. Then I called 2 of my friends. We took a polythene cover ஒன்னு எடுத்து அதை அந்த சாக் அந்த கூடைக்கு மேல போட்டு அந்த கூடையை ஃபுல்லா அந்த போட்டு அதை மொத்தமா கட்டிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் பக்கத்துல ஒரு கம்மாய் இருந்தது வீட்டுக்கு பக்கத்துல, அந்த கம்மாயில போய் திறந்து அதை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி. ஸோ ஒரு அடல்ட் ஸ்னேக் இருக்கு அப்படின்னா அதோட பேர் could be nearby, அதோட ஜுவனைல்ஸ் could be nearby. ஒரு இடத்துல ஸ்னேக் பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க வேற ஸ்னேக்ஸ் இருக்கும், ராட்ஸ் இருக்கும், தவளை இருக்கும். இந்த ஈகோசிஸ்டத்தோட பார்ட் ஆஃப் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸும் அங்க இருக்கும். அந்த சாக்கு அந்த மாய்ஸ்டா கூலா இருக்கிற என்விரான்மெண்ட்ஸை வீட்டுக்கு வெளியே நீங்க வச்சீங்கன்னா ஸ்னேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. Thank you, doctor. Now, past president retired Badri Narayanan. சார் வணக்கம். ஹலோ, கேக்குதா? கேக்குது சார், ரொம்ப பிரமாதமா ஒவ்வொரு ஸ்னேக்கை பத்தி சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது திருப்பி சொல்லும் போது அந்த ஸ்னேக்கோட பேர் இங்கிலீஷ்ல பேர்ல சொல்றதுனால கண்டினியூட்டிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எங்க சைட்ல பார்த்தீங்கன்னா வீட் சைட்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த ரேட் ஸ்னேக், இந்த ரேட் ஸ்னேக் தமிழன் ஹலோ சாரப்பாம்பு அடிக்கடி வருது போகுது. என்னோட எங்க வீட்டுல எங்க லேன்ல வந்து 3 வீடு தான் இருக்கு. 3 வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. எங்க வீட்டு சைட்ல பின்னாடி வந்து ஓப்பன் கிரவுண்ட் இருக்கு. அது ஸ்கூல் பின்னாடி சிவி ஸ்கூல் பின்னாடி இருக்கிறதுனால அடிக்கடி போகுது. ஏறுமா ஏறாதா? இல்ல சார், அது ஒண்ணும் பண்ணாது சார். அது பின்னாடி நாராயணபுரம். It can, sir, snakes can climb walls. Snakes can climb walls. அந்த நீங்க அவுட்லெட் பைப் போட்டிருக்கீங்க இல்லையா, தண்ணி மாடியில் இருக்க வீட்டுல இருந்து தண்ணி வெளியே வர்றதுக்கு செய்யறதுக்கு அவுட்லெட் பைப்ஸ், அந்த பைப்பை ஒட்டியே கிளைம் பண்ணி மேல வந்துடும்.
So snakes can climb walls, they can climb trees, they can climb anything literally. அது நல்ல ஒரு பேட்டர்னோட வெர்டிக்கல் வாலா இருந்தா மட்டும் கஷ்டப்படும். பட் இஃப் தேர் இஸ் சம் சப்போர்ட் அட் சம் பாயிண்ட் இட் கேன் கிளைம். எஸ்பெஷலி பக்கத்துல ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா மரத்துல ஏறி அந்த ட்ரீ வழியா காம்பவுண்டுக்குள்ள வரும், வந்துட்டு அதே மாதிரி அது போயிடும். அப்படி போக வழி இல்லைங்கிறப்பதான் வீட்டுக்குள்ள இந்த தோட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த நிமிஷமும் ஸ்னேக் வந்துச்சு அப்படின்னா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க தயவு செய்து ரெஸ்கியூக்கு கால் பண்ணிடுங்க. ஏன்னா பயத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பை அடிச்சுதான் கொள்வாங்க. தே வாண்ட் லெட் டு லிவ் த ஸ்னேக், நம்ம கூட இருந்துட்டு போகுது பரவாயில்ல அப்படின்னு. இப்ப என்னோட தோட்டத்துல ஐ ஹவ் டாக்குமெண்டட் 2 ஸ்னேக்ஸ், 2 ராட் ஸ்னேக்ஸ் வந்து நான் என்னோட தோட்டத்திலேயே பார்த்திருக்கேன். ஒரு கிரைட் பார்த்திருக்கேன். பக்கத்திலேயே என்னோட வீட்டோட எதிர்த்தாப்புல காம்பவுண்டுக்குள்ள உள்ள இருக்கிற வீட்டுல ஃபுல்லா தோட்டம் தான், அதுக்குள்ள ஒரு ஆமை இருக்கு, ஒரு கோப்ரா இருக்கு. இதை நான் இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்லயே யார்ட்டையும் சொல்லலை. ஏன் அப்படின்னா சொன்னா பயப்படுவாங்க. அதனால பயம் இருந்தது, அது கடிச்சிருமோ இல்ல ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில மூவ் பண்ணுது ஸ்னேக் அப்படின்னா தயவு செய்து ரெஸ்கியூவர்ஸ் கால் பண்ணுங்க. அவங்க வந்து அதை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சு எடுத்து வேற இடத்துல விட்டுருவாங்க சார். அது ஒண்ணுதான் நம்ம பண்ணக்கூடியது ஒரு கைமாறா ஸ்னேக்ஸ்க்கு அடிச்சு கொள்ளாம. Thank you doctor. Thank you. And we don't have any questions now. We privileged to secretary elect retired Ganapati. அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த லாக்டவுன் பீரியட்ல இன்னைக்கு மீட்டிங் வந்து டைம் போனதே தெரியல. சார் ரொம்ப அருமையா பண்ணிதான் நம்மளோட பிரசிடென்ட் அண்ட் நிறைய ரோட்டரி நண்பர்கள் இந்த கூட்டத்துல கலந்துருக்காங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி நம்மளோட